அண்மைச் செய்தி. நெல்லையில் நேற்று பள்ளி மாணவரை சக மாணவர் அரிவாளால் வெட்டிய நிலையில் அந்த மாணவனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, தற்போது 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிறுவன் கூர்நோக்கு பள்ளியில் அடைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. விவரம் என்ன? பாலா, திருநெல்வேலி மாநகர் பாளையங்கோட்டை பகுதியில் பிரபல பள்ளியில் பள்ளி வளாகத்திற்குள்ளே ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை அறிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழகம் முழுவதும் நேற்று அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மாணவனை வெட்டிய மற்றொரு மாணவன் தன் வெட்டிய ஆயுதத்துடன் காவல் நிலையத்தில் சரணடைந்திருந்தார். இந்த நிலையில் அவர் 18 வயதிற்கு குறைவாக இருந்த 13 வயது சிறுவன் என்பதன் காரணத்தால் அவனை சிறிது நேரம் மட்டுமே காவல் நிலையில் வைத்திருந்தார்கள். பிறகு அவரை மாவட்ட குழந்தைகள் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது காவல்துறை முன்னிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு மருத்துவ பரிசோதனை முடிக்கப்பட்டு இளைஞர் நீதி குழுமம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வருகின்ற 29ஆம் தேதி வரை 14 நாட்கள் அவர் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சீர்திருத்த பள்ளியாக இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலைய பகுதியில் இருக்கிறது. அந்த சீர்திருத்த பள்ளியில் வைத்து அவருக்கு மன ரீதியான ஆலோசனைகள் வழங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு மருத்துவ குழுவும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து 14 நாட்கள் அந்த சீர்திருத்த குழுமத்தில் வைக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.